நீங்க தாலி கட்டின ஒருத்தி இருக்கிறதுனால தானே எங்களை ஏத்துக்க இம்புட்டு யோசிக்கிறிய. அவளுக்கு இந்த உண்மை தெரிஞ்சிட்டா அதுக்கப்புறம் அவளே உங்களை தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுவா. அப்புறம் நீங்க எங்களை தேடித்தானே வந்தாகணும். அப்படி ஒண்ணு நடக்கணும்னா நான் இத தேனுகிட்ட கொடுத்து தானே ஆகணும். ஏய், உனக்கு இப்ப என்னதான் வேணும்? உங்க பொண்டாட்டிங்கிற அங்கீகாரம், கண்மணிக்கு அப்பா, உங்க கூட வாழற வாழ்க்கை, இது எல்லாம் தான் எனக்கு வேணும். ஏய், ஒரு தனி வீடு புடிச்சு நீங்க ஏன் கூடவும் கண்மணி கூடவும் வாழணும். ஏய், அறிவு இருக்கா உனக்கு? அதை நான் ஏன் பண்ணணும்? ஏன்னா நீங்க தானே என் புருஷன். உனக்கெல்லாம் பேசி புரிய வைக்கிற நிலைமையில நான் இப்ப இல்ல. தயவு செஞ்சு கிளம்பு. அப்புறம் வந்து நானே உன்னை பாக்குறேன். கிளம்பு. உனக்கு ஒரு வீடியோ எடுத்து தரேன், போதுமா? உங்களை நம்பலாமா? நம்பலாம், சத்தியமா நம்பலாம். சரி சரி, உங்களை இப்படி பாக்குறதுக்கும் எனக்கும் சங்கடமா தான் இருக்கு. பயப்படாதீங்க, நான் போறேன். ஓ, ஆனா என்னை ஏமாத்தணும்னு நினைச்சிய இந்த போட்டோவோட தேன்மொழி முன்னாடி போய் நிப்பேன். புரியுதா? வரேன். மதினியை காணும். என்ன சொல்ற? நானும் அவளும் மெடிக்கல் ஷாப் போயிட்டு ஒன்னாதான் வந்தோம். அவ ஏன் கூட தான் வந்தா. திடீர்னு காணோம். எங்க போனானே தெரியல. ஸ்கூல் ஃபுல்லா தேடிட்டேன். வீட்டுக்கு எங்கேயாவது போயிருப்பாங்க. அவ யார்கிட்டயும் சொல்லாம அப்படி போக மாட்டா. அதுவும் அம்மாக்கு உடம்புக்கு முடியாம இருக்கிற நேரத்துல கண்டிப்பா எங்கேயும் போக மாட்டா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. சரி சரி, அழாத இரு. இங்க தான் எங்கேயாவது இருப்பாங்க. சரி, நீ ஃபோன் பண்ணி பாத்தியா? ஃபோன் பண்ணி பார்த்தேன். ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. இரு, நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். என்ன சொல்லுது? ஃபோன் சுவிட்ச் ஆஃப் தான் வருது. அவளுக்கு என்ன ஆயிருக்குமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத. அவங்க ஃபோன் லொகேஷன் பக்கத்துல எங்கேயாவது இருக்கான்னு தெரியணும், அவ்வளவுதானே? டேய் மாப்ள, என்னையா? நம்ம கணேசன் சைபர் கிரைம்ல தானே வேலை பார்க்குறான். அட ஆமா மாப்ள. அவங்ககிட்ட சொல்லி மதினியோட நம்பரு எங்க எப்போ கடைசி சுவிட்ச் ஆஃப் ஆச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம்ல? கண்டுபிடிச்சலாம் மாப்ள. அவன் காலடி. சரியா, பார்த்துட்டு சொல்லு, நான் வெயிட் பண்றேன். வைக்கிறேன். ஏ மாப்ள, மதினி ஸ்கூல்ல எங்கேயாவது இருக்காங்களான்னு கொஞ்சம் தேடி பாருங்க. சரி மாப்ள. சரி மாப்ள. நீ அங்கிட்டு போடா. நான் அங்கிட்டு போய் தர்றேன். தேடி பாரியா? டேய் மாப்ள, ஸ்கூல்ல இருந்து தான் அந்த லொகேஷனுக்கு போயிருக்கா? சரிடா, ஃபோன் ஆன் ஆச்சுன்னா எனக்கு உடனே கால் பண்ணி சொல்லு. அந்த லொகேஷனுக்கு ஸ்கூல்ல இருந்தா அங்கே போயிருக்கு. அந்த இடத்துக்கு போனதும் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. கண்டிப்பா வேற ஏதோ நடந்திருக்கு. இல்லனா அக்கா சொல்லாம கொள்ளாம எங்கேயுமே போக மாட்டா. மாப்ள, ஒருவேளை யாராவது பார்க்க போயிருப்பாங்களோ? டேய், ஸ்கூல்ல இங்கே ஃபங்க்ஷன் வச்சுட்டு எப்பறம் பாதியிலே போவாங்க? அதுவும் சொல்லாம எப்படி போவாங்க? மாப்ள, ஒருவேளை யாராவது கடத்தி இருந்தாங்கண்ணா ஐயா? கடத்தி இருக்காங்களா? ஐயோ! ஏய் மீனாட்சி, அழாத. மதினி யார் கடத்த போறா? எப்படியா அவங்க ஃபோன் அங்க போயிருக்கும்? மீனாட்சி, உங்க குடும்பத்துக்கு ஆகாதவங்க யாரா இருக்காங்களா? அப்படிலாம் யாருமே இல்ல. மீனாட்சி, இங்கதான் இருக்கீங்களா? தேன்மொழி எங்க? அது அவங்க பக்கத்துல போயிருக்காங்க. இப்ப வந்துருவாங்க. அடுத்து உங்களை தான் ஸ்டேஜுக்கு கூப்பிட போறாங்க. சீக்கிரம் வந்துருங்க.
ஐயோ, இப்ப நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? அக்காவை வேற எங்க என்ன போய் தேடுவேன்? என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்ன இடம் இது? இது என்ன இடம்னு தெரியலையே. என்ன இடம் இது? தேனு, மதினி, தேனு, தேனு, மதினி, தேனு, தேனு. மதினி. காணுமே. தேனு, எந்த ரூம்லயும் காணும் ஜீவா. தேனு. மதினி, மதினி. மதினி. தேனு, தேனு, நீ எங்க இருந்தாலும் எனக்கு சிக்னல் கொடு. தேனு, நான் உன்னை தேடி வருவேன். தேனு, நீ எங்க இருக்கேன்னு மட்டும் சொல்லு. தேனு, பேசு தேனு ஏதாவது. மீனாட்சி, அழாத. வேற வேற ரூமுக்கு மாத்தி மாத்தி கூப்பிட்டு பாரு. தேனு, ஹலோ, யாராவது இருக்கீங்களா? தேனு, தேனு, நான் மீனாட்சி பேசுறேன். தேனு, நீ எங்கடி இருக்க? தேனு, தேனு, நான் உன் தங்கச்சி பேசுறேன்டி. எங்கடி இருக்க? தேனு, தேனு, எங்க இருக்க? ஏதாவது பதில் பேசு. தேனு, ஏதாச்சும் பேசுடி. தேனு, நான் உன் தங்கச்சி பேசுறேன். உன் மீனாட்சி பேசுறேன். தேனு, தேனு, நீ எங்க இருந்தாலும் ஒரு சிக்னல் கொடு. மீனாட்சி. தேனு, தேனு, நீ இருக்கியா? தேனு, எங்க இருக்க? தேனு, தேனு, நீ எங்க இருக்கன்னு மட்டும் சொல்லு ப்ளீஸ். மீனாட்சி. ஐயோ, தேனு, தேனு, மீனாட்சி, எங்கடி இருக்க? ஏதாவது